நண்பர்களே வணக்கம். கம்பராமாயணம் சூளாமணி படலம் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறதாழ ஒரு 49 பாடல்களை கடந்து இன்றைக்கு 50வது பாடலுக்கு செல்லவிருக்கிறோம். இந்த 49 பாடல் வரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அசோகவனத்தில் சீதையை கண்ட அனுமன் அவருடைய நிலை, சீதை கற்பழிக்க முயல்கின்ற அந்த நிலையை பார்த்து அவளை எப்படியாவது இங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டும் என்று கருதுகிறார். அதற்கான ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். என் தோல் மேலே ஏறிக்கோங்க, நான் அவங்களை கூட்டிகிட்டு போய் எங்கே விட்டுறேன், ராமன் கிட்ட விட்டுறான்னு அவன் வேண்டுகோளை வைக்கிறான். அந்த வேண்டுகோளை சீதை மறுக்கிறார். அதுக்கு நிறைய காரணம் சொல்றான். ஏன்னா ஒன்று, ராமனுடைய வீரத்திற்கு அழகல்ல, என்னுடைய கற்பிற்கு அழகல்ல, உன்னுடைய தோளில் ஏறுவது என்பது நீ ஒரு பிரம்மச்சாரி தான். ஆனால் இந்த உலகம் நீ பிரம்மச்சாரியா இருந்தாலும் உன்னையும் ஒரு ஆணாக தான் பார்க்கும் என்றெல்லாம் அவள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அதை மறுக்கிறார். அதை அனுமன் ஏற்றுக்கொள்கிறார். பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் சொல்கிறான், சரி நான் உடனே ராமன் கிட்ட போயாகும். ஏன்னா அவன் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருப்பான். என்ன திரும்ப வரலாங்கிற மகிழ்ச்சி, சீதைக்கு என்ன ஆனதோ என்கிற மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் நான் உடனே சென்றாக வேண்டும். அவருக்கு சொல்ல வேண்டிய ஏதாவது வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்க, ராமனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, அவருடைய மாமியார்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, லக்ஷ்மணனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் சொல்றேன் சீதையுடைய பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்று ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லணுங்கிறத சீதை சொல்லிட்டே வந்துட்டு ஒரு கால வரையறை அவள் சொல்கிறார். அதாவது இந்த 1 மாதம் இங்கு இருப்பேன், அந்த 1 மாதத்துக்குள்ள ராமன் வரவில்லை என்றால் என்னுடைய உயிரை நான் விட்டு விடுவேன் என்று சொல்லி, இந்த உயிரை விட்டு விடுவேன் என்பது இயலாமையாக கிடையாது. என்னுடைய ஒரு வார்த்தைக்கு, ஒரு சாபத்திற்கே ராவணனை அழிக்கின்ற வல்லமை உண்டு. ஒருவேளை அப்படி செய்தால் அது ராமனுடைய வீரத்துக்கு இழுக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். சொன்ன பிறகு இந்த 1 மாசம் முடிஞ்சப்புறம் நான் கண்டிப்பா இறந்து போயிடுவேன் அப்படிங்கிறத ஆழமாக சொல்லும்போது, இந்த அனுமன் அதற்கு மறுமொழியாக, நீங்க இறந்து போயிருக்கீங்க, நீங்க இறந்து போனா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஒரு உடன்பாட்டு எதிர்மறைன்னு சொன்னேன். உடன்பாட்டு எதிர்மறை ஒரு வாக்கியமா சொல்ற விஷயம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுல 49 பாட்டு பார்த்தோம். இன்னைக்கு 50வது பாட்டு பார்க்கிறோம். சரியா? ரைட். பாருங்க, 50வது பாட்டு. தாழி தன்கடல் தம்மோடும் 7க்கு 7 உலகு எல்லாம் அன்று ஆழி கையவன் அம்பு அம்மா ஊழி தீ என உண்ணாவோ. இந்த பாட்டை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, அம்மா அம்மா என்பது தாயே, அம்மா என்பது சீதைய அம்மா தாயே. 2வது வரி பாருங்க, அன்று. 2வது வரி எங்க ஆரம்பிக்கும்? அன்று. அன்று அப்படின்னா நீ இறந்து போன செய்தியை, நீ இறந்து போன செய்திய ராமன் கேள்விப்படும் போது, யார் கேள்விப்படும் போது? யார் கேள்விப்படும் போது? ராமன் கேள்விப்படும் போது, அம்மா நீ இறந்து போயிருவேன், சரியா, நீ இறந்து போயிருவேன், நீ இறந்து போன செய்திய ராமன் கேள்விப்படும் போது, ராமன் கேள்விப்படும் போது ஆழி கையவன் அம்பு. இங்க சொல்ற ஆழி என்பதற்கு சக்கரம் அர்த்தம். ஆழி என்பதற்கு சக்கரம் என்று பொருள். நமக்கு தெரியும், திருமாவளுடைய கையில் இருக்கின்ற சக்கரம், அந்த சக்கரத்துக்கு என்ன பேரு? பாஞ்சசன்யம் என்கிற, சாரிங்க, சங்குக்கு பாஞ்சசன்யம், சக்கரத்துக்கு சுதர்சனம் என்கிற ஒரு பெயர் உண்டு. அப்ப அந்த சுதர்சன சக்கரத்தை கையில் வைத்திருக்கின்ற அந்த ராமனுடைய, அந்த ராமனுடைய அந்த அம்பு, அவனுடைய அம்புகள். யாருடைய அம்புகள்? யாருடைய அம்புகள்? நீ இறந்து போறத ராமன் கேள்விப்படும் போது அந்த கோபத்துல, நீ இறந்து போய்விட்டாயே என்கிற கோபம், உன்னை காப்பாற்ற முடியவில்லையே என்கிற கோபத்துல அவனுடைய கையில் இருந்து வருகின்ற அந்த அம்புகள், அந்த வலிமையான அந்த அம்புகள். இப்ப பாருங்க, இப்ப நம்ம எங்க போனோம் அப்படின்னா, மேல போனோம். தாழி தன்கடல் தன்னோடு. இங்க சொல்ற தாழி அப்படின்னா பானை அர்த்தம். தாழி என்றால் பானை. பானை போன்று, தாழி தன்கடல், பானை போன்று குளிர்ந்த கடல். நீங்க சொல்ற தன் என்பது நமக்கு தெரியும், தன் குளிர்ச்சி. அந்த கடலுக்கு ஓமை சொல்றாரு, பானை போல இருக்கலாம். அப்படி பானை போல குளிர்ச்சி பொருந்திய அந்த கடல், கடல் தம்மோடு, கடல் தம்மோடு. குறிப்பா இந்த இடத்துல நீங்க சொல்கிற கடல் என்பது 7 கடல். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 7 என்பது நிலத்தை வரையறுக்கின்ற ஒரு நம்பரா. இப்ப கூட ராமுடைய படம் வரதா பார்த்தோம். 7 கடல் 7 மலை அப்படின்னு ஒரு படம் வரதா நம்ம பார்த்தோம். பாருங்க, அப்போ கடல் தம்மோடு 7க்கு 7 உலகு எல்லாம், 7க்கு 7 உலகு எல்லாம். பாருங்க, சொல்றா அனுமன் சொல்றா 7 கடல். இது 7 கடல். அந்த 7 கடலுக்கு உள்ளே இருக்கின்ற 7 உலகம்.
பாதாள உலகம். 7 கடல், 7 கடலுக்கு உள்ளே இருக்கின்ற 7 உலகம். அந்த உலகத்தோடு பாருங்க 7க்கு 7 உலகம் எல்லாம். இந்த உள்ள வந்து எப்படி 7 உலகம் இருக்கின்றதோ, கடலுக்கு உள்ள எப்படி 7 உலகம் இருக்கின்றதோ, அதே போல கடலுக்கு மேலே இந்த உலகத்திற்கு நிகராக இருக்கின்ற 7 உலகம், நிகராக இருக்கின்ற 7 உலகம். அப்ப சொல்ற பாருங்க, நல்லா கவனி. 7 கடல், அந்த 7 கடலுக்குள் இருக்கின்ற 7 உலகம், அந்த 7 உலகத்திற்கு நிகரா கடலுக்கு மேலே இருக்கின்ற 7 உலகம். கடலுக்கு மேலே இருக்கின்ற இந்த 7 உலகையும் 7 உலகையும் பாருங்க, உலகம் எல்லாம் ஊழி தீ என உண்ணாதோ. ஊழி தீ என அதற்கு சார் ஊழி தீ அப்படின்னா, ஊழி காலம் என்பது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இந்த உலகம் அழிகின்ற காலம். இந்த உலகம் அழிகின்ற காலத்துல எரிகின்ற தீயை போல இந்த ராமனுடைய அம்புகள் சென்று அப்படிப்பட்ட ஒரு தீயை உருவாக்கி, அந்த தீ போல அந்த 7 உலகத்தையும் உண்டு முடிச்சிடாதான். உண்டு முடிச்சிடாதான். ஏன்னா நீ செத்துடுவ. நீ செத்ததை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை இந்த உலகம் தாங்குமா? அப்போ சொல்றான், தாயே நீ செத்துடுவ. இறந்த பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் சாதாரண ஆளா, அவன் கையில எதை வச்சிருக்கிறவன், அந்த சுதர்சன சங்கை வைத்து சக்கரத்தை வைத்திருப்பவன். அந்த சுதர்சன சக்கரம் என்பதே ஒரு மிகப்பெரிய படைங்க, சக்கர படைன்னு சொல்லுவாங்க. அந்த படைய மகாபாரத போர்ல துரியோதனன் கேட்டு வாங்கினான். நான் வேணுமா, அந்த சக்கரம் வேணுமா என்று சொல்லும் போது, துரியோதனன் நீ வேணாம், எனக்கு அந்த சக்கரத்தை கூட போதும். நான் அவ்வளவு வலிமையானவனுடைய அம்புகள் 7 கடலையும், கடலுக்கு உள்ளிருக்கின்ற அந்த 7 உலகத்தையும், அதற்கு நிகரா கடலுக்கு மேலே இருக்கின்ற 7 உலகையும், அந்த அம்புகள் அவனுடைய விழில் இருந்து வந்த அம்புகள் ஊழி காலத்தில் தோன்றுகின்ற தீ போல எரிந்து அந்த உலகத்தை எல்லாம் அழித்து தீர்க்கிறாத தாயே, கொஞ்சம் யோசிங்க. அவன கோபத்தினுடைய உச்சிக்கு ஆளாக்கிறாதீங்க, அவன விரக்தியினுடைய உச்சிக்கு ஆளாக்கிறாதீங்க. ஒருவேளை ஆளாக்கிட்டா இந்த உலகம் தாங்காது. நம்ம ஏற்கனவே இந்த பிராவத்தை சொல்லியிருக்கோம், சாது மிரண்டால் பாடு கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு அவ்வளவு உக்கிரமாக இருக்கும் அப்படின்னா, அப்போ ஒருவேளை இந்த உலகம் எல்லாம் அழிந்தால் இந்த கோபத்திற்கு காரணமா யார் நிற்பீங்க? நீங்க தான் நிற்பீங்க அப்படின்னு நடப்பதை உணர்த்தீங்க. இப்படி நடக்கும். சரியா? சரி, சொல்லிட்டு அடுத்த பாட்டுல சொல்ற பாருங்க. படுத்தான் வானவர் பற்றாரை, தடுத்தான் தீவினை தக்கோரை, எடுத்தான் நல்வினை எண்ணானும், கொடுத்தான் என்று இசை கொள்ளாயோ. பாருங்க, ஒரு நெகட்டிவான விஷயத்தை சொல்லிட்ட போன பாட்டுல அந்த சொல்லின் செல்வன் அடுத்த ஒரு பாட்டுல சொல்றா, அதுக்கு அப்படியே நேர்மாறா பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சொல்றா. பொதுவா சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது நெகட்டிவான ஒரு விஷயத்தை பேச நேர்ந்தா அந்த நெகட்டிவை சரி பண்றதுக்கு பாசிட்டிவான விஷயத்தை பேசணுமா. இல்லாட்டி என்ன விஷயம் தெரியுமா, அந்த மனதுடைய மனசு இருக்குல்ல, ரொம்ப மோசமான ஒண்ணுங்க. அந்த மனசு என்ன பண்ணுமா, எதை நம்ம அந்த நேரத்துல சொல்லுவோமோ அதை அப்படியே பிடிச்சு வச்சுக்குமா. பிடித்து வைத்து அது சார்ந்து உள்ளார்ந்து சென்று 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 யோசித்து நம்முடைய ஒட்டுமொத்த சூழலையும் அந்த மனசுக்கு எடுத்துருமா. அதனாலதான் சொல்லுவாங்க, மனசுக்கு கடிவாளம் போடுங்கிற, குதிரைக்கு வந்து எப்படி கடிவாளம் இருக்குமோ மனசுக்கு கடிவாளம் போடணும்னு பாக்க. அப்ப இங்க பாருங்க, ஆக்சுவலி சீதைக்கு வந்து இவ அட்வைஸ் பண்றா, அறிவுரை சொல்கிறா, உணர்த்துறா. நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க, எதிர்மறையா பொதுவா நேரடியாக ஒருவருக்கு அறிவுரை சொல்வதை விட எதிர்மறையாக அறிவுரை சொல்வது என்பது அவர்களுக்கு அந்த சூழலை மேலும் உணர்த்தும். ஒண்ணு இல்லைங்க, நான் இருக்கேன், ஒருவேளை நான் செத்து போயிட்டேன், என் வீட்டை யார் பார்த்துப்பான், என் குழந்தை குட்டிகளை யார் பார்த்துப்பான், என்னுடைய கடமைகளை யார் பார்த்துக் கொள்வார், என்னுடைய வாழ்க்கையினுடைய பயன் என்ன ஆகுது, இந்த உயிர் என்னுடைய உயிரா, இந்த உயிரை போக்குகின்ற தன்மை எனக்கு இருக்காங்கிற இந்த யோசனை எல்லாம் எனக்கு சொல்லி தூண்டுனா, எனக்கு நான் இறக்கின்ற சூழல் எனக்கு வருமா, அந்த எண்ணம் வருமா. அதனால சொல்லுவாங்க, இந்த எதிர்மறையான இந்த தன்மைக்கு அந்த வலுவூட்டத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. இந்த பாட்டு அப்படியே பாசிட்டிவா சொல்றேன். இந்த பாட்டை எங்கிருந்து ஆரம்பிப்போம்னா, வானவர் பற்றாரை. வானவர் இங்க சொல்ற வானவர் பற்றாரை அப்படின்னா, பற்றார் என்பதற்கு பகைவர். பற்றார் என்றால் பகைவர். வானவர் என்பது தேவர்கள். வானவர் என்றால் தேவர்களுடைய பகை
பகைவர்களான அரக்கர்களை. அழகான சொல்லாக்குங்க, பற்றார் அப்படின்னா. சரி பாருங்க, வானவர்கள் தேவர்களுடைய பகைவர்களான அரக்கர்களை படுத்தான். படுத்தான் என்றால் அழித்தான். படுத்தான் என்றால் அழித்தான். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னையே இப்படி பாடா படுத்துறாங்க, பாடா படுத்துற அப்படின்னு சொல்றாங்க. அந்த படுத்துறேன்னு சொல்லாச்சு கம்பராமாயணம் கையாளுது. படுத்தானே, படுத்தான் அப்படின்னா அழித்தானே. யாரை அழித்தானே? யாரை அழித்தானே? யாருக்கு பகைவரான அடி படுத்தான். தடுத்தான் தீவினை. தடுத்தான் அழித்தான். இந்த அழித்ததனால இந்த உலகத்திற்கு இருந்த, இந்த உலகத்திற்கு வரப்போகின்ற தீய வினைகளை தடுத்தான். தீய வினைகளை, நடக்கிற தீயதை அவன் தடுத்தான். ஃபர்ஸ்ட் வந்து அழிச்சான். அழித்ததன் மூலமாக எதை தடுத்தான்? எதை தடுத்தான்? இந்த உலகத்திற்கு நடக்கின்ற தீவினைகளை தடுத்தான். தக்கோரை எடுத்தான். இங்க சொல்ற தக்கோர் என்பது தகுதி வாய்ந்தவர்களை, தகுதி வாய்ந்தவர்களை எடுத்தான். எடுத்தான் என்றால் உயர்த்தினான். அப்ப மூணு விஷயம் பார்த்தோம். ஒண்ணு, யாரை அழைத்தான்? அந்த அழிக்கிறதன் மூலமாக எதை தடுத்தான்? உலகத்திற்கு வருகின்ற தீமையை தடுத்தான். ரைட். யாரை எடுத்தான்? எடுத்தானுங்கிறது என்ன? எடுத்தான் என்றால் உயர்த்தினான். பொதுவா வந்து எதுவா இருந்தாலும் யாருக்கு தகுதி இருக்கின்றதோ அவர்களை தாங்க நம்ம உயர்த்தணும். தகுதி இல்லாதவங்க உயர்த்த முடியுமா? தகுதி இல்லாதவர்களை உயர்த்தினால் அது நிற்குமா? நிலையாகுமா? அப்ப அவன் சொல்றான், தகுதி உள்ளவர்களை எல்லாம் உயர்த்தினான். பாருங்க, சொல்லிட்டு நல்வினை என்னாலும் கொடுத்தான். நல்வினை, நல்வினை அதாவது நல்வினை என்பது நல்ல செயல்களை என்னாலும், எல்லா நாளும் நல்ல செயல்களை எல்லா நாளும் கொடுத்தான். அதாவது தீமை அழிந்த பிறகு, இதை அழிந்த பிறகு, தீமை அழிந்த பிறகு அதற்கு பிறகு வருகின்ற எல்லா நாளுமே நன்மை பொருந்தியது. இந்த மறுக்க முடியாதுல்ல. இப்ப என்ன இல்லை, தீமையே இல்லைங்க. அதற்கு பிறகு வருவது எல்லாமே நன்மை தான். அப்போ அந்த நன்மையை, நாள்தோறும் நீளுகின்ற நன்மையை எல்லா நாளும் கொடுத்தான் என்று இசை கொள்ளாயோ என்று. இப்படிப்பட்ட பெருமை இருக்குல்ல, இப்படிப்பட்ட பெருமை. அழித்ததன் மூலமாக தீய வினைகளை தடுத்து விட்டான். அது மட்டும் இல்லாம தக்கவரை வந்து உயர்த்தினான். தக்கவரை உயர்த்தினான். அதே போல நல்ல வினைகளை எல்லா நாளும் செய்வதற்கான சூழலை உருவாக்கினான் என்கிற இந்த புகழையெல்லாம், இந்த புகழையெல்லாம் கொள்ளாயோ. நீ வந்து இந்த புகழையெல்லாம் நீ வந்து கொஞ்ச கால பொறுமையா இருந்து அந்த புகழை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? எந்த புகழையெல்லாம்? எந்த புகழையெல்லாம்? ராமன் வந்து அரக்கர்களை அழித்து, ராவணனை அழித்தால் இந்த உலகத்தினுடைய தீமைகளும் தகுந்தவர்கள் உயர்த்தி பிடிக்கப்படுவார்கள். இதற்கு மேல் என்னாலும் நல்லதே நடக்கும். இதற்கெல்லாம் காரணமா யார் மாறலாம்? சீதையே நீ மாறலாம். நீ இறந்து போயிட்டானே, இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. இதையெல்லாம், இந்த பெருமைகளை எல்லாம், இசை என்பது புகழ்ங்க, இசை என்பது புகழ். இந்த பெருமைகளை எல்லாம் நீ சற்று பொறுமையாக இருந்து அதை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாயாங்கிறான். இதெல்லாம் நடக்கணும்னா ஒண்ணுதான், அது உனக்காக தான் நடக்கும். நீ உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அப்ப இத்தனை பெருமை. அப்ப அரக்கர்கள் அழிந்து, தேவர்கள் மகிழ்ச்சியா இருந்து, தீமைகள் கெட்டு, தக்கவர்கள் உயர்த்தப்பட்டு என்னாலும் நலம் விளைய வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு பெருமையை யாரு இருந்தால் பெற முடியும்? தாயே நீ இருந்தால்தான் பெற முடியும். இன்று இசை கொள்ளாயோ அப்படின்னா, இந்த உலகம் சொல்லுகின்ற இந்த புகழை நீ சற்று காலம் பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ள மாட்டாயா? நல்ல விஷயத்துக்காக பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்க, நமக்கு பெரும் துன்பம் வந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக பொறுத்துக்கிறது தப்பு இல்லாம. நல்ல விஷயம் நடக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இத்தனை நன்மைகளையும் இத்தனை புகழும் யாருக்கு சேரப்போகுது? செய்வது ராமனா இருந்தாலும் அவ யாருக்காக செய்யலாம்? இந்த உலகத்திற்கு யார் மூலமாக கிடைக்க போகுது? உன் மூலமாக கிடைக்க போகுது. இதை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். இதை நீ பெற்றுக்கொள்ள
மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருங்க திரும்ப சொல்றான், சில்நாள் நீ இடர் தீராதாய் இன்ன வைகளின் எல்லோரும் நல்நாள் காணுது நன்று அன்றோ உன்னால் நல்ல உண்டானால். அடுத்து சொல்றாரு, நம்ம பேசுற விஷயத்த சொல்றான். இதை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா, நீ, அதாவது நீ என்பது கருணையின் வடிவமான எங்கள் அன்னையே, கருணையின் வடிவமான எங்களுடைய அன்னையே, சில்நாள் சில நாட்கள், சில்நாள் என்பது சில நாட்கள் பாருங்க, இடர் தீராதாய் இந்த வைகளில், நீங்க சொல்ற இடர் என்பது துன்பம், தீராத துன்பத்தோடு இப்பொழுது நீ பட்டிருக்கின்ற இந்த துன்பம் தீராமல் இந்நாள் வைகளில், நீங்க சொல்ற இன்னா என்பது வருத்தம் அர்த்தம், வருத்தத்தோடு வைகள் என்பது தங்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ தங்கியிருக்க, எங்க தங்கியிருக்க? அகிம்சா வனத்தில் தங்கியிருக்க, துன்பத்தோடு இருக்கிறாய். இன்னும் கொஞ்ச நாள் இந்த துன்பத்தோடு நீ தங்கி இருந்தால், இந்த துன்பத்தோடு இந்த வருத்தத்தோடு நீ தங்கி இருந்தால் பாருங்க, தங்குவதால் எல்லோரும் நன்னாள் காணுதல் நன்று அன்றோம். எல்லோரும், நீ கொஞ்ச நாள் கஷ்டப்படுற, நீ கொஞ்ச நாள் படுகின்ற கஷ்டத்தால இந்த உலகம் முழுக்க நல்ல நாளை காணுகின்ற ஒரு வாய்ப்பு வருமே, அது நல்லது தானே. ஏன்னா நீ இருந்து நீ கொஞ்ச நாள் இந்த துயரத்தை படும்போது, ராவணன் அழிக்கப்படும் போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் அதனால் விடுதலை அடையுமே, நீ கொஞ்ச நாள் படுற கஷ்டத்தால இந்த உலகம் முழுமைக்கும் நல்ல நாள் வருமே, இது நல்லது தானே, நல்ல நாள் வருமே, நல்லது தானே. உன்னால் நல்ல உண்டானால் நன்று அன்றோ. அப்ப உன்னால இப்படிப்பட்ட சிறையில் இருக்கின்ற உன்னால இந்த உலகத்திற்கு நல்ல அறங்கள் வருவது நல்லது தானே, உன்னால் நல்ல அறங்கள் வருவது நல்லது தானே. காலத்து புரிஞ்சுக்கல. அப்ப என்ன சொல்றான், தாயே கஷ்டத்துல இருக்க தெரியும், கஷ்டம்தான். பொதுவா சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு நாள் இருந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து போவோம் அப்படிம்பாங்க. அப்போ அவன் சொல்றா, தாயே இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன நடக்கும், நல்லது நடக்கும், நல்ல அறங்கள் விளையும். இது நன்மை தானே. அதனால இன்னும் கொஞ்ச காலம் உங்களுடைய இந்த தவத்தை, ஒரு தவ வாழ்க்கையை இங்கே நீட்டிக்க உண்மைதானே சொல்லிட்டு சொல்றான். இன்னும் கொஞ்ச நாள் தாமா, இந்த கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கே நல்லது நடக்கும். அவன் தெரியும், அவன் சொல்றான், கஷ்டம்தான், துன்பத்துல இருக்கீங்க, பெரும் வருத்தத்துல இருக்கீங்க, இதோட கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா, பொறுமையா இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த உலகத்திற்கே நல்லது நடக்கும். இந்த உலகத்திற்கே நல்லது நடக்க யார் காரணமா இருக்க போறீங்க? நீங்க காரணமா இருக்க போறீங்க. இப்படி நல்லது உண்டானால் நல்லது தானே. அப்ப சொல்ற, தாயே உங்களுக்கு தெரியாது இல்ல, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நல்லது நடந்தா காரணம் நீங்க தானே, இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல பாருங்க. புளிக்கும் கண்டகர் புன்னீருள் குளிக்கும் பெய் குடையும் தோறும் ஒளிக்கும் தேவர் உவந்து உள்ளம் கழிக்கும் நல்வினை காணாயோ. இப்போ போன பாட்டுலாம் காம்ப்ரமைஸா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்த பாட்டு டக்குன்னு அவருடைய மனசு மாறுது. சீரை சிறையில் இருக்கிறாள், ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய அப்படியே அந்த டைலாக் மாறுது பாருங்க. குளிக்கும் அப்படின்னா பார்க்கின்ற அனைவருக்கும் வெறுப்பை தருகின்ற, குளித்தல் என்பது வெறுத்தல் அர்த்தம் இருக்கு. குளித்தல் என்பது புளிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாம் நினைச்சிருப்போம் புளிக்கும் என்பது புளிப்பு என்கிற டேஸ்ட் என்று, அது அல்ல. புளிப்பு என்பது வெறுத்தல் அர்த்தம். புளித்தல் என்பது வெறுத்து, பாலையே குளிச்சுட்டு இருந்தா பாலையே ஒரு நாள் வெறுத்து போயிருமா, அதனால பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெறுப்படைய செய்கின்ற ஒரு சில பேர் பார்த்தாலே வெறுப்பா இருக்கும், பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். பாருங்க, புளிக்கும் கண்டகர், நீங்க சொல்ற கண்டகர் அப்படின்னா முள் போன்ற அரக்கர்கள். கண்டகர், கண்டம் என்பது முள் அப்படின்னு அர்த்தம். கண்டம் என்பது கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. சிறுபஞ்ச மூலத்துல ஒரு பேர் கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. கண்டங்கத்திரி என்பது முள் செடி, பார்த்துருக்கீங்களா? முள் செடியை பார்த்துக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட முள் செடியை போல விளங்குகின்ற அரக்கர்கள். சரி, அரக்கர்கள் புன்னீருள், நீங்க சொல்ற புன்னீருள் என்பது அவர்களுடைய இரத்த வெள்ளம், அவங்க உடம்பில் இருந்து சிந்திய இரத்த வெள்ளத்தில் புன்னீர். நீங்க அழகான சொல்லாங்க, புண் என்பது உடம்பில் ஏற்படுகின்ற காயம், அந்த காயத்தில்
ரத்தத்துல குளிக்கும் பேய்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்றார். தாயே, ராமன் வந்து போரிட்டு அரக்கர்களை வதைக்கும் போது அவங்க உடம்பிலிருந்து வெள்ளம் போல் ஓடுகின்ற ரத்தம், உடம்புடைய ரத்தம் வெள்ளம் போல் ஓடுகின்ற ரத்தத்துல குளிக்கும் பேய், நீராடுகின்ற பெய்கள். எது நீராடுதான் அவன் சொல்ற, அந்த பெய்கள் நீராடும். ஒரு மரபுங்க, அந்த காலத்துல போர்க்களத்தில் பெய் இருக்கும் என்பது மரபு. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய பதிவுகள் இருக்கின்றது. உண்மையா பொய்யான்னு தெரியல. அந்த பெய்கள் என்பது ஒரு வேலை அகோர எண்ணம் கொண்ட மனிதர்களாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சரியா? சரி, அப்ப பெய்கள் நீராடும். பாருங்க, எதுல நீராடும்? எதுல நீராடும்? நீராடும். அப்படி நீராடும் போது குடையும் தோறும், அதென்ன சார் குடையும் என்றால், அந்த இரத்த வெள்ளத்துக்குள்ள அந்த பேய்கள் மூழ்கும் போதெல்லாம், குடையும் அப்படின்னா மூழ்குவது அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் குடையற அப்படின்னா, குடையற அப்படின்னா ஒரு விஷயத்தை சொன்னேன், திரும்ப நோண்டி ஏன் கேட்கலன்னா, சரியா? குடைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஒரே குடைச்சல் தான். என்ன குடைச்சல்னா, நான் சொல்ல விரும்பாத ஒரு விஷயத்த குடைஞ்சு கேட்கிறான். ஒரு அழகான சொல்லாங்க பாருங்க, அந்த மூழ்கி அந்த ரத்த வெள்ளத்துல அந்த பேய்கள் எல்லாம் மூழ்கி எழும்போது, தண்ணிகளை குடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? மூழ்கி எழுவோமா? அப்படி மூழ்கி எழும்போதெல்லாம், எழுகின்ற அந்த காட்சியை எழும்போதெல்லாம் ஒளிக்கும் தேவர் உவந்து உள்ளம் கழிக்கும். அப்படி அது புளிக்குதான். எது புளிக்குது? பேய்கள் எப்படி புளிக்கின்றதா? அத தேவர்கள், ஒளிக்கும் தேவர், ஒளிந்து நின்று பார்க்கின்ற தேவர்கள் எப்படி பார்க்கறாங்களா? ஒளிந்து நின்று பார்க்கின்ற தேவர்கள் உவந்த உள்ளம் கழிக்கும். மகிழ்ச்சி இல்ல. என்ன மகிழ்ச்சி இல்ல? இவ்வளவு நாள் அரக்கர்கள் அவர்களை எவ்வளவு துன்புறுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அரக்கர்களுடைய இரத்த வெள்ளத்துல யாரு மூழ்கி விளையாடுவது? பேய்கள் மூழ்கி விளையாடுவது. அப்ப அவங்களுடைய அந்த தோல்வியை பார்த்து தேவர்கள் எல்லாம் மறைந்து கொண்டு மகிழ்ந்து பார்க்கின்ற அந்த காட்சியை அந்த சூழ கழிக்கும் என்றால் அவர்களுடைய, இது இரண்டாவது நீங்க சொல்ற கழிக்கும் என்பதற்கு செருக்கு என்கிற ஒரு பொருள் உண்டு. செருக்குன்னா திமிர். எங்களெல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்க இப்ப பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து விட்டது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அப்படி ஒளிந்து நின்று பார்த்து மகிழ்கின்ற அந்த தேவர்கள் மகிழ்கின்ற நல்வினை காணாயோ என்றால், அந்த நல்ல செயல் நடக்கும் வரை நீ பொறுத்திருந்து அந்த நல்ல செயலை காண்கின்ற ஆசை இல்லையா? காணாயோ தயவுக்கு அந்த ஆசை இல்லையா? இத்தனை காலம் தேவர்கள் நொந்துட்டாங்க, வருந்தி இருக்கிறார்கள். உங்களை துன்புறுத்திய ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அழிந்து, அந்த கூட்டத்தினுடைய அழிவு, அந்த அழிவில் வெளிப்படுத்துகின்ற வெஞ்சினம், அந்த இரத்த வெள்ளத்துல பேய்கள் குளித்து அந்த மூழ்கி குளிக்கின்ற அந்த காட்சியை தேவர்கள் மறைந்து நின்று மகிழ்கின்ற அவங்களுடைய திமிருங்க. நீ என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு அந்த திமிருல பார்க்கின்ற அந்த நல்ல காட்சியை கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க பார்க்கிற ஆசை இல்லையா? பார்க்கிற சொல்லிட்டு திரும்ப சொல்றா, ஊழியின் இறுதியின் உருமெறிந்து என கேள்விலர் சுடுகனை கிழிந்த புன்மொழி தாளிரும் குருதியால் தரங்க வேலைகள் ஏழும் ஒன்று ஆகி நின்று இறைப்ப கண்டியால். அதே விஷயம் சொல்றா. ஊழியின் இறுதி, ஏற்கனவே சொன்ன ஊழி காலம் வந்து உலகம் அழிகின்ற காலத்துல, அந்த உலகம் அழிகின்ற இறுதி காலத்துல உரும் எரிந்து என, இங்க சொல்ற உரும் அப்படின்னா இடி, தோன்றுகின்ற இடிகள், தாக்குகின்ற இடிகளை போல. ஊழி காலத்தினுடைய இறுதியில, அந்த உலகம் அழிகின்ற காலத்துல, யுகம் முடிகின்ற காலத்துல தோன்றுகின்ற இடிங்க. சரியா? அந்த இடிகள், அதாவது உரும் எரிந்து என அந்த இடிகள் தாக்குவதை போல. எந்த காலத்தினுடைய இடியா? உலகம் அழியும் போது அந்த அழிவினுடைய விளிம்புல இடி வந்து தாக்கும். நமக்கு தெரியும், இடி வந்து நம்மை தாக்குகின்ற அந்த இடியை போல கேள்கிளர் சுடுகனை. இங்க சொல்ற கிளர் என்றால் ஒளி வீசக்கூடிய, கேள்கிளர் என்றால் நன்றாக ஒளி வீசக்கூடிய, சுடுகனை இங்க சொல்ற சுடு என்றால் சுடு என்பது வருத்துகின்ற அர்த்தம். வருத்துகின்ற
கணை என்பது அம்பு. கணை என்பது இப்ப சுடுநீர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதுக்கு சுடுநீர் அப்படின்னா அந்த தண்ணியை தொட்டா கை சுடும், கை வருந்தும், அதனால சுடுநீர். சரியா? அப்ப பாருங்க, அப்போ சுடுகணை வருத்துகின்ற அம்புகளால் கிடைத்த புன்பொழி தாழலும். இங்க சொல்ற கிடைத்த அப்படின்னா அந்த அம்பு பட்டு கிடைத்த அரக்கர்களுடைய உடம்பில் ஏற்பட்ட புண்ணில் இருந்து ஏற்பட்ட எது போலவா ஊழி காலத்துல தோன்றுகின்ற இடியை போல ராமனுடைய அம்பு பாய்ந்து அரக்கர்களுடைய உடம்பில் ஏற்பட்ட புண்ணிலிருந்து பொழிகின்ற தாழ் இரும் குருதியாக. இங்க சொல்ற தாழ் இரும் அப்படின்னா மேலிருந்து கீழே, மலையிலிருந்து கீழே கொட்டுகின்ற அருவி போன்று குருதிகள். அருவி போன்று ஒரு அழகா ரோம சொல்றாங்க, ஒரு பெரிய மலை, அந்த மலையிலிருந்து கீழே கொட்டுகின்ற அருவியை போல யாருடைய ரத்தம் கொட்டுதான்? யாருடைய ரத்தம்? அரக்கர்களுடைய ரத்தம் வந்து கொட்டுது. தாழிடம் குருதியா கரந்த வேலைகள் ஏழும். இங்க சொல்ற வேலை என்பது கடல், வேலை என்பது கடல், தரங்கம் என்பது அலை. அலைகள் மிகுந்த கடல்கள் ஏழும் ஒன்று ஆகி இறைப்ப கண்டியால். இப்போ 7 கடல்களும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஓடும் போது ஒரு ஆர்ப்பரிப்பு ஏற்படுமோ, இங்க சொல்ற ஆகி நின்று இறைப்ப அப்படின்னா ஒலிப்பது நம்ம சவுண்டு. அப்போ 7 கடலும் ஒன்னா சேர்ந்து ஓடும்போது எப்படி ஒலி எழுப்புமோ அது போல அரக்கர்களுடைய உடம்பிலிருந்து வருகின்ற ரத்தம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்படி இறைந்து ஓடி வருகின்ற அப்படிப்பட்ட அந்த காட்சியை தாயே நீ சற்று பொறுமையாக இருந்து நீ பார்க்க மாட்டாயா? நீ பொறுமையா இருந்து நீ பார்க்க மாட்டாயான்றாங்க. பாருங்க, அதாவது ரொம்ப அழகான ஒரு மூவி சொல்றாரு. ஒரு ஊழி காலம் இருக்குங்க, கடையூழி காலத்துல இடி வந்து மலையை தாக்கும். இடி வந்து எதை தாக்கும்? மலையை தாக்குமா? சரி, அதே போல ராமனுடைய அம்பு யாரை தாக்குது? அரக்கர்களை தாக்குது. அப்போ அந்த மலையை தாக்கி ஒரு பெரும் மழை பொழிந்து அந்த மலையிலிருந்து அருவி ஒட்டும். அதே போல இந்த ராமனுடைய அம்பு அரக்கர்களுடைய உடலை தாக்கி அவர்களுடைய உடம்பில் இருந்து இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடும் என்கிற ஒரு அழகான ஓமையை சொல்கிறார். திரும்ப சொல்ற தாயே, ஊழி காலத்துல மலையை தாக்குகின்ற இடியை போல விளங்கும் ராமனுடைய அம்புகள் அரக்கர்களை தாக்கி அவர்களுடைய உடம்பில் ஏற்பட்ட புண்ணிலிருந்து வழிகின்ற ரத்தம் எப்படி பொழிகின்ற ரத்தமா? மலையிலிருந்து அருவி போல பொழிகின்ற ரத்தம் 7 அலைகள் இருந்து 7 கடலும் ஒன்றாக சேர்ந்து ஓடுகின்ற ஆறாவாரத்தை போல ஒளியை போல ஒன்று சேர்ந்து ஓடுவதை பார்க்கின்ற ஒரு காட்சியை நீ சற்று பொறுத்திருந்து பார்க்கின்ற ஆசை இல்லையா? பார்க்கின்ற ஆசை இல்லையா? ஓடும் ரத்த ஆறு ஓடும் சொல்லுவாங்கல்ல, ரத்த ஆறு ஓடும். அப்ப இந்த 7 கடலும் ஒன்னா சேரும் போது அது எப்படிப்பட்ட ஒரு ஆறாவாரத்தோடு அந்த கடல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. அப்படி ஒலித்து ஓடுகின்ற அந்த ரத்த வெள்ளத்தை பார்க்கின்ற அந்த ஆசை தாயே உனக்கு இல்லையா? சரி, சொல்லிட்டு திரும்ப சொல்றான். சூழ் இரும் பெருவயிறு அழைத்து சோர்வரும் ஆலியம் கண்ணியர் அறுத்து நீத்தன வாலியும் கடப்பு அரும் வனப்ப வானுயர் தாலியம் பெருமலை தயங்க கண்டியால். அந்த பாட்டுல ஒரு மலைங்க, அந்த மலையினுடைய பேர் வந்து தாலி என்கிற மலை. என்ன மலை? தாலி. இந்த தாலிங்கிற மலை வந்து இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு காவல் மலை. இந்த மலையை வாலியால தாண்ட முடியல. யாரால தாண்ட முடியல? அங்க இருக்கிற அரக்கர்களை நீ கொல்லணும்னா இந்த மலையை தாண்டி வரணும். இந்த மலையை தாண்டி வரணுங்க. யாராலும் தாண்ட முடியாத ஒரு கோட்டை, ஒரு எஃகு கோட்டை அந்த மலை இருக்கு. இங்க அனுமன் சொல்கிறான் பாருங்க, எங்கிருந்து பாட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா சோர்வுறும். இங்கிருந்து ஆரம்பிக்கணும். சோர்வுறும் என்றால் சிந்துகின்ற, சோர்வுறும்
சிந்துகின்ற பாருங்க ஆழி அம் கண்ணினர். இங்க சொல்ற ஆழி என்றால் நீர் துளி, சிந்திக்கொண்டே இருக்கின்ற கண்ணீர் துளிகளை உடைய, கண்ணீர் துளிகளை தேங்கிய அம் கண்ணினர். அந்த கண்ணீர் துளிகளை கண்களில் சிந்திக்கொண்டே இருக்கின்ற அழகான கண்களை உடைய அரக்கிகள், அழகான கண்களை உடைய. அவங்க கண்ணில் கண்ணீரே நிக்கலையா, கண்ணீரே கண்ணீர் துளிகளே நிக்கலையா. பாருங்க பொடி, கண்ணீர் சிந்தும் பொடி, கண்ணீர் வழியும் பொடி. பாருங்க சோர்வும் ஆழி அம் கண்ணியர் சூழ் இரும் பெருவயது அழைத்து. இங்க சொல்ற சூழ் என்றால் கருவுறுதல் அர்த்தம். அதாவது அந்த அரக்கியர்களுடைய வயிறை பற்றி சொல்றாரு. கருவுற்ற வயிற்றை போல, எதை போல, எதை போல, கருவுற்ற வயிற்றை போல விளங்குகின்ற வயிற்றினை உடைய, பெருத்த வயிற்றினை உடைய. ஒரு பிரெக்னெண்டா இருந்தா அந்த வயிறு எப்படி பெருத்து இருக்குமோ, அரக்கியர்களுடைய வயிறு அப்படிதான் இருக்குங்க. அப்படிதான் நிறைய அரக்கியர்கள் அப்படிதான் காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட வயிற்றினை உடைய அந்த அரக்கியர்கள் அழைத்து என்றால் அவர்களுடைய வயிறை அழைத்துக் கொண்டு, வயிறை இப்போ சாவுல மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இறந்தவரை எண்ணி மார்பை அடித்துக் கொள்வது, இழப்பை அப்படி அடித்து சரி கட்டுவது. இங்க அந்த அரக்கியர்கள் கண்ணிலிருந்து விடாமல் கண்ணீர் சொரிய அவர்களுடைய வயிற்றை அடித்துக் கொண்டு, எதை அடித்துக்கொண்டு, நம்ம சில பேர் சொல்லுவாங்க வயிற்றுல அடிச்சுக்கிட்டு நீ அம்மா அப்பான்னு அலையிலன்னா பாருப்போம். இப்ப வயிற்றுல அடிக்கும் போது எப்ப அடிச்சு போனா, ஒரு பெரும் இழப்பு ஏற்படும் போது வயிற்றுல அடிச்சு, பெரும் இழப்பு ஏற்படும் போது, சரியா? அப்போ வயிற்றில் அடித்துக் கொண்டு, யாரு அந்த அரக்கியர்கள் வயிற்றில் அடித்துக் கொண்டு பாருங்க, அறுத்து நீத்தன வாணியும் கடப்பு அரும் வனப்ப வான் உயர் தாலி அம் பெருமலை. அரக்கியர்கள் அடிச்சுக்கிறாங்களா? ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னா பாருங்க, அறுத்து நீத்தன, அதாவது இவ்வளவு பெரிய இந்த மலை, என்ன மலை, இந்த தாலி மலை அறுக்கப்பட்டு அப்படின்னா வீழ்த்தப்பட்டு, வெட்டி அறுக்கப்பட்டு, வெட்டி எந்த மலை, இந்த மலை வந்து அறுந்துட்டா அடுத்து நேரா யாருக்கு வீழ்ச்சி, அரக்கர்களுக்கு வீழ்ச்சி. பாருங்க அவங்களுடைய பெரும் நம்பிக்கை. அந்த மலையானது அறுக்கப்பட்டு, அதான் சொல்றான் அறுத்து நீத்தன வாலியும் கடப்பு அரும். இங்க சொல்ற கடப்பு அப்படின்னா தாண்ட அப்படின்னு அர்த்தம். வாலியால கூட தாண்ட முடியாத, யாரால கூட. பொதுவா ராவணனை வந்து அப்பேற்பட்ட வாலி ஒரு நாள் என்ன பண்ணிட்டானா, மேல ராவணன் பறந்து போயிட்டு இருக்கான். பறந்து போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான், வாலியுடைய மகன் பிறந்திருக்கான். வாலியுடைய மகன் யாரு, அங்கதான். பிறந்திருக்கும் போது அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவாங்கல்ல, அப்படி விளையாட்டு காட்டும் போது இந்த வாலி என்ன பண்ணானா, அப்படி மேல ஓடின அந்த ராவணனை பிடிச்சி தன்னுடைய வாழை கட்டிட்டான். எங்க கட்டிட்டான, பிடிச்சி தன்னுடைய வாழை கட்டி அங்க இருந்துட்டு அவனை வச்சு விளையாட்டு காட்டினான். இன்னைக்கு கூட சொல்லுவாங்க பூச்சி காட்டுறது, என்ன சொல்லுவாங்க, அதை வந்து என்னுடைய வாழை கட்டுற அளவுக்கு நீ சிறிய வேண்டா, இந்த பூச்சினா சிறியது தானே. அப்ப அங்க இருந்துட்டு அந்த பூச்சி காட்டினானா யாரு, வாலி. அப்பேற்பட்ட வாலியால கூட தாண்ட முடியாத மலையா எந்த மலை, அந்த தாலி மலை அருந்து விலகியதை கண்டு, இன்னும் அழிவுதான் என்று அந்த அரக்கியர்கள் கண்ணீர் சுரிய, அரக்கியர்கள் எது சுரிய, கண்ணீர் சுரிய தன்னுடைய வயிற்றில் அடிச்சுட்டு, எதுல அடிச்சுட்டு சொல்லுவாங்க, இந்த வயிற்றில் அடிச்சுட்டு ஏற்பாங்க. அப்போ வயிற்றில் அடித்துக் கொண்டு பாருங்க, அடித்துக் கொண்டு வானுய தாலி வனப்ப, அதாவது கடப்பு அரும் வனப்ப. அப்படின்னா வனப்பு என்பது தோற்றங்க, அழகான தோற்றங்க. நான் சொன்ன ஏற்கனவே இந்த வனப்பு என்பதற்கு நான் விளக்க சொன்னேன். வனப்பு என்பது அழகுதான். எப்படிப்பட்ட அழகுனா, வெளியே பார்ப்பதற்கும் அழகு, உள்ளேயும் அதெல்லாம் சார் உள்ளேயும் அழகுனா அதனுடைய பயன் பார்ப்பதற்கும் அழகா இருக்கும், உள்ளார்ந்த பயனும் அழகா இருக்கும். அப்படிப்பட்ட வனப்பினை கொண்ட வானத்தின் அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற தாலி அம் பெருமலை. தாலி என்கிற அந்த பெருமலை தயங்க கண்டியார் அப்படின்னா அந்த மலை அழிந்து போவதை உன்னுடைய கண்ணால் பார்க்கின்ற ஆசை இல்லையா தாயேங்கிறார். எந்த மலை, எந்த மலை, ஒட்டுமொத்த அரக்கர்கள் இருக்கின்ற மலைங்க. ஒட்டுமொத்தமா பாதுகாப்பை
ஆசை உனக்கு இல்லையா? அழகான ஒரு மலையை அறிமுகப்படுத்துறாரு. அந்த மலை யாரால கூட தாண்ட முடியாத மலை, மாலியால கூட தாண்ட முடியாத மலை, அழகான மலை. அந்த மலை ஒரு பக்கம் பிளந்து போகும்படி, ஒரு பக்கம் வெட்டி போகும்படி, வெட்டி வீழ்த்தும்படி, அது அழிந்து போவதை, ஒட்டுமொத்தமாக அரக்கர் குலமே அழிந்து போவதை, அவருடைய மிகப்பெரும் சூருற்றதை போல விளங்குகின்ற அந்த வயிற்றினை அடித்து கொண்டு அரக்கியர்கள் அழுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற ஆசை. தாயே, நீ அழுதுட்டு இருக்கிய, உன்னை போல அவர்கள் அழுகின்ற காட்சி. யார் அழுகின்ற காட்சி? அரக்கியர்கள் அழுகின்ற காட்சியை நீ பார்க்க. இது அப்படியே லிங்க் பண்றாருங்க. எப்படி ராவணன் அந்த வரணசாலையோடு பெயர்த்து கொண்டு வந்தானோ, அதே போல அந்த ஒட்டுமொத்த மலையும் பெயர்ந்து அழுவதை நீ பார்க்க உனக்கு ஆசை இல்லையா? சொல்லிட்டு அவன் சொல்ற பாருங்க, விண்ணின் நீளிய நெடுங்கழுதும் வெம்சிறை எண்ணின் நீளிய பெரும் பறவை ஈட்டமும் புண்ணின் நீர் புனரியில் படிந்து பூவையர் கண்ணின் நீர் ஆற்றில் குளிப்ப கண்டியா அப்படிங்கிறான். பாருங்க, அவ சொல்றா விண்ணின் நீளிய. இங்க சொல்ற விண் என்றால் ஆகாயத்தை போல் நீண்ட. ஆகாயம் வானம், ஆகாயம் என்பது வானம். அப்ப ஆகாயத்தை போல நீண்ட உயரமாக இருக்கின்ற, இதே போல எந்த அளவுக்கு? ஆகாயம் அளவுக்கு. பாருங்க, விண்ணின் நீளிய நெடும் கழுதும். இங்க சொல்ற கழுதுன்னா பெயின் அர்த்தம். கழுது என்றால் பெயின். ஒரு சில பேர் நம்ம கழுதான் திட்டுறோம்ல, அந்த கழுதை என்று திட்டுவது எதை குறிப்பதல்ல? டாங்கியை குறிப்பதல்ல. கழுத அப்படின்னா பெயின்னு கம்பராமாயணம் சொல்லுது. கழுதை என்றால் பெய்ய அப்படின்னு திட்டுறோம். அதை எப்படி திட்டுறாங்க? கழுத அப்படிங்கிறாங்க. பாருங்க, இங்க சொல்றது நெடும் கழுது. நெடும் நெடிய பெய்களாம். அது எந்த உசரத்துக்கு இருக்கு? எந்த உசரத்துக்கு? இந்த உசரத்துக்கு இருக்கா. அந்த நெடும் பெய்கள் வெம் சிறை, அதாவது நெடும் பெய்கள், நெடிய பெய்களும் வெம் சிறை. வெம் என்றால் கொடிய, சிறை என்றால் சிறகு. கொடிய சிறகுகளை கொண்ட, கொடிய சிறகுனா மற்ற உயிர்களை வதைக்கின்ற, மற்ற பறவைகளை வதைக்கின்ற பெரிய சிறகுகளை பெற்ற எண்ணின் நீளிய. எண்ணின் நீளிய என்றால் எண்ணவே முடியாத, என்ன முடியாதுங்க. பாருங்க, பெய்கள், இந்த பெய்களோட கொடிய சிறகு. கொடிய உதாரணமா கழுகுன்னு எடுத்துக்கலாம், சரியா? அப்ப கழுகை போன்று கொடிய சிறகை கொண்ட என்ன தீராத நீளிய என்ன கவுண்ட் பண்றவங்க முடியவே மாட்டேங்குது. அப்ப கவுண்ட் பண்ண இந்த இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க, முடிவிலின்னு சொல்லுவாங்கல்ல, இருக்கு. நம்மால என்ன முடியலங்க, இந்த வானத்துடைய நட்சத்திரங்களை போல. அப்படி நீடிய பெரும் பறவை ஈட்டமும். ஈட்டம்னா கூட்டம். அந்த பெரிய அந்த போர்க்களத்துல பிணங்களை தின்னுகின்ற அந்த பறவைகளினுடைய கூட்டம். பறவைகளினுடைய குறிப்பா அந்த போர்க்களத்துல பிணத்தை தின்ன கழுகு வரும். ஒரு சில பேர் சொல்லுவோம், என்ன இந்த பிணத்தின்னி கழுகு போல அலையிலேயே, ஏன்னா பிணத்தை தின்னுகின்ற கழுகை போல அலையிலேயே, பிணத்தை கூட விட மாட்டீங்களா அப்படிம்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட பறவைகளினுடைய கூட்டம், அப்படிப்பட்ட பறவைகளினுடைய கூட்டமும் ஈட்டமும் பாருங்க, புண்ணின் நீர் புனரியில் படிந்து. புண்ணின் நீர், இங்க சொல்ற புனரி அப்படின்னா புனல் என்றால் கடல் என்று பொருள் உண்டு. இங்க சொல்ற புண்ணின் என்றால் அரக்கர்களுடைய உடல் புண்ணிலிருந்து வடிந்த அந்த இரத்த வெள்ளத்தில் குளித்து. அந்த இரத்த வெள்ளத்துக்கு ஆறுன்னு சொல்றாங்க. அந்த இரத்த ஆற்றில் குளித்து. எதெல்லாம் அந்த இரத்த ஆற்றில் குளிக்குதா? இதெல்லாம் இரத்த ஆற்றில் குளிக்குதா? பேய். அதோடு கொடிய சிறகை கொண்ட பறவைகள், இவையெல்லாம் எதுல குளிக்குதா? யாருடைய இரத்த ஆறு? அரக்கர்களுடைய இரத்த ஆற்றுல கொஞ்சம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. அதுல குளித்து, அதற்கு பிறகு பாருங்க குளித்து நீர் ஆற்றில் குளிப்ப காண்டியாக சொல்ற பாருங்க, பூவையர் கண்ணின் நீர் ஆற்று. பூவையர் கண்ணின். இப்போ பொதுவாக இப்போ கடல் தண்ணியில குளிப்போங்க. கடல் தண்ணியில குளிக்கும் போது நம்ம உடம்புல என்ன படியும்? உப்பு படியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல தண்ணியில குளிப்போம். இப்போ இங்க அங்க இருக்கிற பெய்களும் பறவைகளும் அந்த ரத்தத்துல குளித்து உடம்புல இருக்கின்ற அந்த ரத்தம் போவதற்காக எங்க குளிக்குதா? பூவையர் கண்ணின், அந்த அரக்கியர்களுடைய கண்களில் இருந்து வடிந்த. பூவையர் பெண்கள்,
சரியா? அந்த அரக்கியர்களுடைய கண்ணிலிருந்து வடிந்த நீர் ஆற்றில் குளிப்ப. அவங்களுடைய கண்ணீரும் ஆறு போல ஓடுதான். அந்த ஆற்றில் குளிக்கின்ற அந்த காட்சியை தாயே பார்க்கின்ற ஆசை இல்லையா? பார்க்கின்ற அழகான கற்பனை. கடல்ல குளித்து நன்னீரில் குளிப்பதை போல இங்க எதில் குளிச்சு அரக்கர்களுடைய குருதியில் குளித்து அந்த குருதி போவதற்காக இந்த பறவைகளும் இந்த பெய்யும் எங்க குளிக்குதான்? இங்கே குளிக்கின்றதா? அரக்கியர்களுடைய கண்ணில் இருந்து சிந்துகின்ற கண்ணீர் வெள்ளத்தில் சொல்றார், பண்பாடை சொல்கிறார். அப்படி குளிக்கிறது நீ பார்க்கிற ஆசை இல்லையா? நண்பர்களே, இதோடு நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம்.